மீனராசி தரமான சம்பவம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்தே. ஆனா போங்கம்மா, யூடியூப திறந்தா எங்க பார்த்தாலும் மீனராசி நல்லதான் இருக்கு நல்லதான் இருக்குன்னு இப்படியேதாம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்குதாம்மா தெரியும் நாங்க படுற பாடு. உயிர் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. இப்படிதானே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்ல போறீங்க, எனக்கு தெரியும். இந்த ஜனவரி மாதம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. இந்த 2025 பெருசா நம்மளுக்கு நல்லது நடக்கலனா கூட, ஏன்னா நானும் மீனராசி தான், அதை நான் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். சோ பெருசா நம்மளுக்கு நல்லது நடக்கலனா கூட இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்து நம்ம நல்லது நடக்க வைக்கிறோம். ஓகே, அதுதான் நம்மளுடைய டார்கெட். வீடியோவை தொடர்ந்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு அதுவே புரியும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உச்சமாயி இப்போ வக்ரமாயி மிதுன ராசிக்கு போயிட்டு இருக்காரு. என்ன மாதிரி ஜனவரி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பாத்துடலாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அண்ட் ஒன் மோர் திங், இந்த நியூ இயர்ல இருந்து நம்ம புதுசா நிறைய விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறோம். கமெண்ட் செக்ஷன்ல நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ஏன் கூட சேர்ந்து ரெசல்யூஷனை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அது ஒரு அட்வைஸா கூட சிலருக்கு அமையலாம். அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜி டாரோ கார்டு ரீடர், இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. மீனராசி படாத பாடு பட்டாச்சுங்க. இந்த 2025 அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு இல்லையா? அது சொல்லி கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. ஆனா இனிமே அப்படி இருக்க போறது இல்லை. இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்தே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான், ஏன்னா மீன ராசியோட அதிபதி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல அமர்றாருங்க. சோ இந்த மாதம் ஜனவரி மாதம் 1 தேதி அன்னைக்கு அவரு 4th ஹவுஸ்ல இருக்காரு. அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் வீட்டுக்கு கேது இருக்காரு. உங்களுடைய ராசியில இருந்து 11ஆம் இடத்துக்கு செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரகத்தோடைய கூட்டம் வந்து உங்களுடைய ராசியில இருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அதாவது என்னன்னா, உங்களுடைய ராசியில வந்து ஜனவரி 1 தேதி அன்னைக்கு 10ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களும் இருக்கு. பட் ஆஃப்டர் 15க்கு மேல வந்து பாருங்க, ஜனவரி 13th 14க்கு மேல சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் ரொம்ப நெருக்கமான இடத்துல வந்து அமர்றாங்க, மகர ராசியில அமர்றாங்க. அண்ட் கும்பத்துல ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல அடுத்த ஒரு வருஷத்துக்கு ராகு 12லயும் 6ல வந்து கேது பகவானும் இருக்க போறாரு. சோ இதுதான் வந்து செட்டிங்க. இந்த ஜனவரி மாத கிரகங்களோட செட்டிங் வந்து இப்படிதான் மீன ராசிக்கு இருக்கு. ஓகே, இந்த மீன ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன மாதிரி தரமான சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு நான் டைட்டில்ல சொல்றேன்ல, அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் வீட்டுல செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த 10ஆம் இடம் என்பது உங்களுடைய கர்மாங்க, உங்களுடைய தொழில் ஸ்தானம். மீனராசிக்கு பெரிய ஒரு தலையை பிச்சுக்கிற அளவுக்கு ஒரு டென்ஷன் அப்படின்னா அது வந்து கரியரா மட்டும்தான் இருக்க முடியும். 2025 ஃபுல்லாவே அவங்க கரியர்ல நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து 11ஆம் வீட்டுக்கு ஒரு கூட்டமே வந்து நகர்ந்து போறாங்க. கிட்டத்தட்ட 14, 13 அந்த தேதி இருக்கு இல்லையா, ஜனவரி 13, 14 அந்த தேதியில வந்து எல்லாரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க 11ஆம் இடம். சோ 11th ஹவுஸ் அப்படின்றது என்னன்னா உங்களுடைய பினான்சஸ், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய நெட்வொர்க்கிங் சர்க்கிள், உங்களுடைய வட்டாரங்களை பத்தி குறிக்கிறது வந்து 11ஆம் இடம். ஓகேவா? சோ இந்த 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் அமர்றதுனால டெஃபினட்டா உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வந்து ஏற்பட போகுது இந்த ஜனவரி மாதம் 2nd வீக்ல இருந்து. சோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல நார்மலா தான் போகும், பெருசா உங்களுக்கு எதுவும் இருக்க போறது இல்லை. பட் 2nd வீக்ல இருந்து உங்களோட கரியரும் பினான்சியலும் நம்ம பார்க்கும்போது 2nd வீக்ல இருந்து ஓரளவுக்கு உங்களால சமாளிச்சு வர்ற அளவுக்கு இருக்கு. அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸும் ஃபேமிலி வைஸும் எப்படி இருக்கு உங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீடு என்பது தனம், வாக்கு, குடும்பம். அந்த அதிபதி எங்க இருக்காரு? செவ்வாய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் அகைன் அவர் வந்து உச்சமாறாரு. இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு இண்டிகேஷன். ஃபேமிலில இப்ப நான் வந்து இந்த வீடு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்,
இந்த வீடு நான் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதை செயல்படுத்த முடியாமலே நீங்க இருந்திருப்பீங்க. இப்போ அதுக்கான ஒரு டைம் பீரியட் வந்து உங்களுக்கு அமையுது. அண்ட் பினான்சியலா வந்து பார்க்கும்போது செவ்வாய் உங்களோட 2ஆம் அதிபதி அவரே வந்து உச்சமாறாரு அப்படின்றதுனால சில பேருக்கு, எல்லாருக்கும் வராது, தசாபுக்திகள் நல்லா இருந்தா நீங்க வந்து நல்லாவே தான் இருக்க போகுது, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சில பேருக்கு உங்களோட 2ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தது அப்படின்னா பினான்சியலா கொஞ்சம் செட்பேக்ஸை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஜனவரி மாதம். சில பேருக்கு, எல்லாருக்கும் அது கிடையாது. தசாபுக்தி நல்லா இருந்தா நல்லாவே இருக்கும். இன்னொன்னு ஜென்ம சனியில வர நீங்க இருக்கீங்க. ஆல்ரெடி வந்து சனி வந்து உங்க ராசியை வந்து இப்ப கடந்துகிட்டு இருக்காரு. இப்ப கிட்டத்தட்ட சொல்லணும்னா சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாருங்க. அவர் இப்பதான் வக்ரம் முடிஞ்சது. இந்த நவம்பர் 28 தான் அவரோட வக்ரம் வந்து முடிஞ்சு இப்ப வந்து அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்துட்டு இருக்காரு. அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவாரு. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம். சோ மீனராசியில மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்கு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதுல யார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சனியோட சொந்த நட்சத்திரத்துல இருக்குது பாத்தீங்களா, உத்திரட்டாதி, அவங்கதான் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப டிலே ஆற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து சனி நிறைய விஷயம் சொல்லி தரதுனால அந்த நட்சத்திரத்துல வர போறாரு. இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த நட்சத்திரத்துக்கு வருவாரு. சோ நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாரு அந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது. ஏன்னா சனி அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்லோ, நிதானம், அந்த மாதிரி தான் இருக்கு. மெச்சூரிட்டி, டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் வந்து சனி இருக்கு. அதனால உங்களுக்கு ஃபேமிலி வைஸ் சில பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லி கொடுப்பாரு. அண்ட் பினான்சியலாவும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சனி வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் மூவ் பண்ணி போவாரு. அண்ட் மேரேஜ் பாசிபிலிட்டி, மீனராசிக்கு மேரேஜ் எப்படி இருக்கு, லவ் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கா, அரேஞ்ச் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த மீனராசி 2026ல 12 ராசியிலேயே அதிகமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போறது இந்த மீனராசியா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் இடம், லவ், ரொமான்ஸ், அஃபேர்ஸ் அண்ட் ரொமான்டிக், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 5ஆம் இடம். உங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் உங்களோட சில்ட்ரன்ஸ், குழந்தைங்க, இது எல்லாமே வந்து 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 2026ல 5ஆம் இடத்துக்கு வர போறாரு. ஸோ தெர் இஸ் நிறைய சான்ஸ், தெர் ஆர் ஹை சான்ஸ் நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஜனவரி மாதத்துல இருந்தே என்னால வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஜனவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்ச் 12ஆம் தேதிக்கு மேல அவர் வந்து வக்ர நிவர்த்தியாகி கடகராசிக்கு போயிடுவாரு. ஸோ இப்பவே நீங்க பிளான் போட ஆரம்பிச்சீங்கன்னா டெஃபினட்டா வந்து மார்ச்சுக்கு மேல ஒரு முடிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் மேரேஜ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம். ஓகேவா? சோ ஓவராலா இந்த மீனராசிக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் வைஸ் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. பினான்சியலா சிலருக்கு சில பல செட்பேக்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சனி வந்து மெயினா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வரும்போது, அதாவது கடந்து வரும்போது சில பேருக்கு சில டிலேஸ் ஆகும். அதையும் நம்மளால ஓவர் கம் பண்ணி கண்டிப்பா வந்து வர முடியும். ஓகேவா? எல்லாருக்கும் இல்ல, அவரவருக்கு தசாபுக்தின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நான் எல்லா வீடியோஸும் சொல்லிட்டு இருக்கேன். சில தசாபுக்திகள் வரும்போது சில பிரச்சனைகள் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். டெஃபினட்டா நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் உங்க கூட தான் டிராவல் பண்ணிட்டே இருக்க போறேன். உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை ஒரு மோட்டிவேட்டா உங்களை அப்படியே கொண்டு போக தான் போறேன். எந்த கவலையும் நீங்க படாதீங்க, என் கூட நீங்க டிராவல் பண்ணி வாங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் மக்களே. உங்க எல்லாருக்குமே இந்த 2026 புத்தாண்டு அப்படின்றது நிறைய மன மகிழ்ச்சியும் நிறைய சந்தோஷத்தையும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த குரு பகவான் எல்லாவித ஹாப்பினஸையும் உங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிறைய பேருக்கு சென்றடையும். இது ஒரு பயனுள்ள தகவலாகவும் இருக்கும். கும்பராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன் மக்களே, அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.